மார்க்னு சொல்லு. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணான் இப்ப சொல்லு, யாருக்கு அதிக மார்க் போடலாம்? கை தருங்க. முப்பத்தஞ்சு மார்க் வந்து அவங்களுக்கு பிளஸ் 15 மார்க் வந்து உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன்னா அதை பயன்படுத்திங்க. சரியா? ஒரு வீட்டில் இருக்கீங்க, இன்னைக்கு லீவு. சரியா? உங்களை அவங்க அவன் எத்தனை படிக்கிறான்? 7வது படிக்கிறான். தம்பி 5வது படிக்கிறான். அவன் 2 பேரும் எவ்வளவு தைரியமா சொல்றான்னு தெரியா? அந்த தைரியத்துக்கு வர சொல்லதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நான் டேரக்டா அந்த தகவலை நான் உங்களை சொல்லியிருக்கலாமா? ஏன் உங்களை சொல்றேன்? நான் சொல்லல. நீங்க கத்துக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த படிக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், படிக்காத, தெரிஞ்சுக்க. இதுனா என்னன்னு நீ தெரிஞ்சுட்டு வந்துருந்தீங்கன்னா நீ இப்படி படிக்க மாட்டேன். இல்லைன்னா ஒரு தடவை பார்த்துட்டு நீ சொல்லியிருப்ப. புரியுதா? பரவாயில்ல, நல்ல விஷயம். இன்னும் போக நல்லா கைதுக்கு போறாங்க. நான் ஒரு சொல்லிடுறேன். சரியா? அவன் சொன்னதுல மன்மோகன் சிங் எப்ப பிறந்தாப்புல? மன்மோகன் சிங் எப்ப பிறந்தாப்புல? பார்க்காம சொல்லணும். மன்மோகன் சிங் 1932ஆம் ஆண்டு பிறந்தாப்புல. கரெக்டா? எங்க பிறந்தாப்புல? ஒருங்கிணைந்த இந்தியா. ஒருங்கிணைந்த இந்தியா என்ன சொல்லிருக்கேன்? இந்தியாவை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பகுதியில் பிறந்தாப்புல. சரிங்களா? இந்தியாவை பிரிக்கும் போது அவங்க குடும்பம் இங்கிருந்து அந்த இப்ப வந்து பாகிஸ்தான் இருக்க பகுதி கயாங்கிற அந்த ஊரு, அங்கிருந்து அவங்க இங்க வந்துட்டாங்க. சரியா? அவர் படிக்கும் போதே சின்ன வயசுலயே நல்லா படிக்கிற பையன். யாரு? மன்மோகன் சிங் சின்ன வயசுலயே நல்லா படிக்கிற பையன். அவரு என்ன படிச்சிருக்காரு? பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல என்ன படிச்சிருக்காரு? MA BA MA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. சொன்னானா? இவ்வளவு சொன்னானா? BA MA முடிச்சாரு. அவர் முடிச்சுட்டு எங்க போயிருக்காரு? அடுத்து எங்க போயிருக்காரு? கேம்பிரிட்ஜ்ல படிச்சிருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்த, அப்புறம் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்த மேற்படிப்பு படிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து என்னாச்சு? இந்தியாவுக்கு வந்து பொருளாதாரத்துறையில முக்கியமான பதவியில யார் இருக்கா? மன்மோகன் சிங் இருக்காங்க. என்னென்ன பதவியில இருக்காப்புல? 1971 வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார